வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 14 இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். சரி, முதல்ல இது எப்படி உருவாச்சு அப்படின்றத ஜஸ்ட் பார்த்துடலாம். செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பர்சனுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமானியர்களோட ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா புனித துறவியாக இருந்ததுனால அப்போ வந்து இந்த மதங்கள் சார்ந்த ஒரு பிரச்சனைலாம் நடந்துட்டு இருந்ததில்ல. அதனால் இவர் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இவர் வந்து குணப்படுத்துறாங்க. என்ன பண்ணி தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆச்சு இந்த ஒரு குருட்டு பொண்ணை குணப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தளபதியினுடைய மகள் ஜூலியா அப்படின்ற ஒரு பர்சனை வந்து காட்டுறாங்க. அவரும் வந்து குணப்படுத்துறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வாழ்த்து அட்டையில் அந்த பொண்ணுக்கு வந்து எழுதி அனுப்புறாரு. கடைசி அவர் தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதி கொடுத்துருக்காரு, என்னன்னா நான் உன் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய இந்த காதலுக்கும் இல்லை திருமணத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாத்திரம் வருவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதை. இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இதெல்லாமே வந்து உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகளுக்குள்ளே இருந்தது. 2ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த கதைகள்லாம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த மாதிரி 3 பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி 3 பர்சனில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை இவர் பார்க்க போகிறதுனால இவரை வந்து ஃபாலோ பண்ணி இவருக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணி உருவாகின நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே கூட அன்றைக்கி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு விழான்றது இப்போ கிடையாதுங்க. இது டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ்க்கான ஒரு டேவாக மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 7 நாள்கள் மொத்தமாக வந்து சேர்ந்து கொண்டாடுற அளவுக்கு நாட்களாக மாறிடுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் 2-3 நாள்லாம் விட்டுருப்பேன். சரி, மொத்தமாக ஒரு நாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அமைப்பே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கொடுத்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. அவங்க அதை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஓகே, வாங்கிட்டாங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் ப்ரப்போஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுத்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்ற மாதிரி என்ஜாய் பண்ணுறது. அதுக்கு அடுத்து டெடி டே அப்படின்னு சொல்லிட்டு டெடியெல்லாம் கிஃப்டாக கொடுத்து, ஆனால் மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு வந்து இந்த சப்பியாக கொஞ்சம் டெடியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் அந்த டெடியை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து இன்னுமே இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இல்லைப்பா நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுற ஒரு டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹக் டேன்ட்டு ப்ராமிஸ் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டியும் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து கிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிஸ்ஸும் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேலண்டைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இப்படி ஒரு காதலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உலகம் முழுக்கவே மாறிடுச்சு. காதல் அப்படின்றதுமே ஒரு பெரிய விஷயம் தாங்க. அதை பற்றி நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. அதனால் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. ஆண்மை வெட்கப்பட்டு கண்கள் பேசி கவிதை பிறந்து உள்ளம் பகிர்ந்து உணர்வு கலந்து பிறக்கும் காதல் அனுபவிக்க ஆசை நடக்காததுனால வைத்தேச்சலோட சொல்கிறேன். நீங்கள் காதல் தின வாழ்த்துக்கள்ப்பா உலகம் முழுக்க இருக்க அத்தனை பேருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா துறவியாக இருந்த செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பர்சனுடைய இறப்பு, அதுக்கப்புறம் அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு டே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய காதலர் தினமாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனுடைய காதலர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக மாறி இருக்குது. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தினம் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் பிப்ரவரி 14. நெக்ஸ்ட் டே இந்தியாவில் பேரண்ட்ஸ் வர்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆஷ்ரம் பாபு அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து இந்த டே வந்து உருவாகிறாரு. இது டேக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காதலர் டேவா கொண்டாடுறீங்க காதலர் டே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தா மட்டும் அடிக்கிற மாதிரி தான் இவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம். காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டலாக இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. அது ஒரு டேவே கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது. நம்மளுடைய கலாச்சாரம் இதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அத்வைத வேதம்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதாவது அம்மா அப்பா தான் நமக்கு எல்லாமே உலகம். முதல்ல அவங்கள தான் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முருகன் பிள்ளையார் இவங்கெல்லாம் வந்து அம்மா அப்பா தான் சுற்றி வந்தாங்க, அதனால தான் ஞானம் கிடைச்சிது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருந்து மாறி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் இவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சொன்னது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2014 தான் பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த விஷயங்கள்லாம் கரெக்டு தான், நம்மளுடைய கலாச்சாரம்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வர்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான பகுதிகளில் பிப்ரவரி 14. அடுத்தது சிங்கிள் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேர் லவ்வர்ஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்து நமக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வயிற்றுச்செல்லாம் படாதீங்க. அது மட்டும் தான் சந்தோஷம்லாம் நினச்சின்னு இருக்காதீங்க. அதை தாண்டி நம்ம தனியாக இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக வராங்க. அவங்களாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக தனியாக இருக்க ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. தனித்திரு விழித்திரு அப்படிலாம் கூட புத்தரில் சொல்லிட்டு போயிடாருப்பா. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் கூட இதை வந்து கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறதுன்னு எவ்வளோ பெரிய கொடுமை, அதை வெளிப்படுத்துறதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னாப்பா காதலர்கள்லாம் ஒரு டே இருக்குது, எங்களுக்கு ஒரு டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 14.
நெக்ஸ்ட் ஆஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. பிரேசில், கேப் விரிடே, ஜமைக்கா, பனாமா, ஐஸ்லாந்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாடுகளுக்கு மேலே இது செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளோட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மதத்தினுடைய வழிபாடு தான். அதாவது இந்த ஈஸ்டர் தொடங்குது இல்லையா, அந்த ஈஸ்டர் தொடங்கத்துக்கு முன்னாடி ஒரு 40 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரதன்றது ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த விரதத்தை அப்போ நம்மளாம் என்ன பண்ணோம், எல்லாம் அமைதியாக இருக்கணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தன்னொழுக்கங்கள்லாம் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய நெத்தியில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாம்பலால் தடவி அவங்கள வந்து புனிதப்படுத்துவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இப்படி ஒரு விரதமானது தொடங்குது. இது ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சிங்கன்னா, இப்போ சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 45 நாளுக்கு முன்னாடி நம்ம விரதம் இருக்க மாட்டோம். அந்த சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இவங்களும் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா ஆஷ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இத்தனை பிரேசில், கேப் விரிடே, ஜமைக்கா, பனாமா, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் February 14. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் காக்னிஷன்ட் ஹார்ட் டிஃபெக்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து இதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நாள். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, 1009 குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே இதயம் வந்து பாதிக்கப்பட்டு பிறக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தான். அதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் அஃபெக்ட் இல்லாமல் அதை சரிப்படுத்துகிற அளவு தான் இதய நோய்கள்லாம் இருக்குது. இருந்தாலுமே கூட ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டு அதனால் உயிரே போதில்லை. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு விடுபடணும், அதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு கருத்துன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு விழிப்புணர்வு வேணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இது வந்து கனடாவை பேஸாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இதை உருவாகினாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சில்ட்ரன்ஸ் ஹார்ட் சொசைட்டி அப்படின்னு இப்படி பல நாடுகள் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்டர்நேஷனல் ஹார்ட் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க February 14. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் புக் கிவிங் டே அப்படின்னு சொல்லி ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடில் பயங்கரம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடில் 3ல் 2 குழந்தைங்க வந்து புக்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு இந்த புக்கினுடைய நாலேஜ்னா என்ன அப்படின்றது நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லை. ஏன்னா ஒரு புக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் புக்கு கிடையாது, அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுபவங்களுடைய தொகுப்பு தான். இப்படி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இந்த புக்கை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல, அப்படி அந்த புக்கை வந்து இந்த குழந்தைங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புக் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் February 14. நெக்ஸ்ட் லெபனானில் ரஃபீக் ஹரீரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவர் ரஃபீக் ஹரீரிங்கிற ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கட்டட தொழிலாளராக இருந்திருக்கிறாரு. ஆர்கிடெக்டாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் பயங்கரமாக நிறைய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி, அதுலேயும் முக்கியமாக சவுதி அரேபியா இந்த மாதிரியான பகுதிகள்லாம் கட்டினதில் அவர் பயங்கர பணக்காரனாக இருறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்ம நாட்டுக்கு எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுக்கே திரும்பி வந்து அங்கே வந்து நிறைய இந்த கட்சிகளில் பற்றிலாம் விசாரிக்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியை உருவாகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாகவும் மாறுறாரு. பல முறை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாரு. ஒரு சில சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி அந்த சமயத்தில் அந்த பதவியே எனக்கு வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு போன ஒரு பர்சன் வந்திருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வந்துருக்கு. உள்நாட்டு போர்லாம் நடந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமைதி ஒப்பந்தத்தெல்லாம் போட்டு இவர் வந்து நாட்டெல்லாம் காப்பாற்றிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் என்ன பண்ணிக்கிறாரு, காரில் போயினே இருக்கும்போது கிட்டத்தட்ட 1800 கிலோ டன்னு TNT எடை கொண்ட ஒரு பொருள் வெடிச்சா எவ்வளோ எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வெடிபொருள் வச்சு அந்த காரை வெடிக்க செஞ்சாங்க. அவரே இறந்து போயிடுறாரு. நல்ல மனுஷெல்லாம் போட்டு தள்ளுறது ஒரு வேலையை வச்சிருப்பாங்களே, அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவர் இறந்து போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்காக நம்ம ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா ரஃபீக் ஹரீரி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க லெபனான் February 14. நெக்ஸ்ட் ஃபீஸ்ட் செயின்ட் ட்ரிஃபோன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்துங்க. இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா, மாண்டிகோக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேஸ், இந்த 2 பிளேஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புனித துறவியை வந்து பாராட்டணும், அவரை வந்து பெருமிதப்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட டே தான். ஆனால் இந்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த திராட்சையை அறுவடை பண்ணக்கூடிய அந்த ஒரு நாளும் வந்துருச்சு. ஸோ அதனால் 2த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவரும் ஆரம்ப காலத்தில் இந்த துறவி வந்து திராட்சை ஓயிலாம் செய்கிறதுல பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளாம். அப்படிப்பட்ட ஒரு வந்து இதோடு சம்மந்தப்படுறதுனால இந்த 2 நாளையும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த திராட்சை ரசம், அதாவது இந்த ஒயின்லாம் ரெடி பண்ணுற கம்பெனிலாம் இருக்காங்களே, அவங்களாம் ஒன்றா சேர்ந்து இது பயங்கர பிரம்மாண்டமாக கொண்டாடுற ஒரு நாளாக மாதிரி இருக்குது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ட் செயின்ட் ட்ரிஃபோன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பல்கேரியா, மாண்டிக்ரோ அப்படின்ற பிளேசஸ் February 14. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு சவுண்ட் ஹீலிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அந்த ஹீலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது ட்ரெண்டாக இருக்குது. சிலருடைய தொழுதல் மூலமாக அந்த ஹீலிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீலிங்கிறதுல நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பேசிக்கான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த இசை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இசைன்ற உணர்வுக்கு கட்டுப்படாத மனுஷ உணர்வு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு கொண்ட இந்த மரங்கள் கூட இந்த இசையை உணருது அப்படின்ற கூட ரீசெண்டாக கூட கண்டுபிடிச்சாங்களே. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இந்த சவுண்டு மூலமாக நம்மளால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எழுத்தாளர், இசையமைப்பாளர், ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்திறமை கொண்ட ஒரு பர்சன் ஜனாதன் குட்டே அப்படின்ற பர்சன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 2003 அமெரிக்காவில் இந்த டே வந்து உருவாகிறாரு. இவருடைய பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹீலிங் மெத்தட், அதாவது இந்த சவுண்டு ஹீலிங் மெத்தட் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுடைய அந்த பதட்டத்தை குறைக்க முடியும், ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும், மூளை செல்களை தூண்டப்பட்டு அவங்களை வந்து அறிவாற்றல் உள்ள ஒரு பர்சனாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் சொல்லுது. இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த சவுண்ட்
சவுண்ட் ஹீலிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போயிட்டு இந்த பூமிக்கே ஒரு சவுண்ட் ஹீலிங் இருக்குது, அந்த ஹீலிங்கை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பூமியை பாதுகாப்பாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு சவுண்ட் ஹீலிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 14. நெக்ஸ்ட் பேம்போ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அப்படி முன்னோர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான். அதாங்க குரங்குங்க. சிம்பன்சி தானே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மனுஷனாக மாறணும், சிம்பன்சிலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்னொரு இனம் இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னா பிக்மி சிம்பன்சின்னு சொல்லிட்டு 1933 பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிம்பன்சி கிடையாதுப்பா, இது அதை விட ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக யோசிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஒரு தனித்துவமான ஒளி மூலமாக இதுங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிங்க அதை பேசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 1950 ஃபோனிஃபோ அப்படின்னு சொல்லி தனியாக இந்த நிலத்துக்கு வந்து பேரே வச்சிட்டாங்க. இது அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காங்கோ. இந்த காங்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக போர்லாம் நடக்கும். நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்போம் இந்த காங்கோவை பற்றி. இப்படி நிறைய போர்கள் நடக்கிறதுனால அதோட வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் அழிஞ்சு போகுது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தரவுகள்லாம் கூட வந்தது. இப்படி 2017 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குரங்குகள்லாம் நம்ம பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேம்போ டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க February 14. நெக்ஸ்ட் வடகொரியாவில் ஜெனரல் சிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் இல், அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்ம கிம் ஜாங் உன்னுக்கிறார்ல, இவருடைய அப்பா, இவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். இந்த நாளை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உச்சக்கட்ட ஒரு பதவியாக பார்த்தீங்கன்னா இந்த பதவி பார்க்கப்படுது, நாட்டினுடைய தளபதியாக. அப்படிப்பட்ட இந்த பதவியை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தான். ஏன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 16ஆம் தேதி நம்மளுடைய கிம் ஜாங் வந்து பர்த்டே. இப்படி ஒரு பொது விடுமுறையோட பயங்கர பிரம்மாண்டமாக கொண்டாடுற ஒரு பதவியேற்பு விழா தான் பார்த்தீங்கன்னா இந்த வடகொரியாவில் ஜெனரலிசிமோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 14. நெக்ஸ்ட் நேஷனல் நோ ஸ்மோக்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஷ் டே இருக்கு இல்லையா, அந்த ஆஷ் டேவினுடைய ஒரு கண்டினியூட்டி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விரதம் இருக்க போகிறோம், அப்போ நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும்ல. இது வந்து ஒரு ஆடம்பரத்தினுடைய வெளிப்பாடு இந்த தம் அடிக்கிறது தான். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதனால் வந்து உடம்புக்கு ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும், லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டோம், அப்புறம் நொரடபா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 14. நெக்ஸ்ட் வி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பாலினத்தினுடைய வன்முறை வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, இதை வந்து நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். ஈவ் இன்சர் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகிறது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பெண்கள்கிட்ட பேசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தரவை எடுத்தார், ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா பல மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. நிறைய மக்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெயின் என்னங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு நாளாக அது மாறிச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பாலினம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்ன்ட்டு. ஸோ அப்படி அந்த பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேரை வந்து வெளில கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை தரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வி டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க February 14. நெக்ஸ்ட் லூய் நாகினி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாகாயின மக்களினுடைய அந்த ஒரு செலிப்ரேஷன், அவங்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அப்படின்னா கொண்டாட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த நாள் வசந்த காலம்ன்றது தொடங்கிடுச்சு அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விதையை விதைப்பாங்க ஃபஸ்ட் டைமாக, ஸோ அதை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அப்படியே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் இந்த நாகா மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாகாலாந்து, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், அசாம், மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய மொழி பார்த்தீங்கன்னா சீன திபெத்திய மொழியிலேருந்து பிரிஞ்சு வந்ததாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசுகிறாங்க, ஒருத்தர் பேசுறது புரியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இந்தியாவினுடைய நிலப்பரப்புமே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான், ஒன்று நாகாயின மக்கள், ஒரு மகிஷர்கள். இவங்க 2 பேர் தான் ஆண்டிருப்பாங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த இன மக்களை வந்து கொண்டாடணுன்றதுக்காக அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட நாள் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து லூய் நாகினி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மணிப்பூர் February 14. இதுதான் இன்பம்னு தேடி ஓடி அலைஞ்சதுக்கு அப்புறமும் தீராது தொடருது இன்பத்தின் தேடல். மறுபடியும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறது. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.